வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் தான். இது வந்து ஒரு லாரிக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறேன், எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு கண்ட்ரோலும், பேஸ் ட்ரிபிளுக்கு ஒரு கண்ட்ரோலு, பேஸுக்கு ஒரு கண்ட்ரோலு, ட்ரிபிளுக்கு ஒரு கண்ட்ரோலு, சப்புக்கு ஒரு கண்ட்ரோலு யூஸ் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் இருக்கிறது வந்து சப்புக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த கண்ட்ரோலு. இது வந்து பவர் ஆன் சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா இது நார்மலான பவர் ஆன் சுவிட்ச் தான், நல்லாயிருக்கும். தனியாக செப்பரேட்டாக அவங்க வந்து சுவிட்ச் வச்சுக்கிட்டோம்னா இன்னும் சேஃப்டியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கன்வெர்ட்டர்னு பார்த்திங்கன்னா 24 to 36 கன்வெர்ட்டர் 10 amps வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பேஸ் ட்ரிபிள், சப்பு ஃப்ரீ எல்லாமே சேர்ந்து ஃபுல் கிட்டாக ஒரு போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். யூஎஸ்பிக்கு வந்து பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆடியோ போர்டுன்னு எடுத்திங்கன்னா எப்போதுமே நார்மலாக யூஸ் பண்ணுற ஆடியோ போர்டு தான். ஆனால் இதில் வந்து சின்ன ஒரு மாற்றம் பண்ணியிருக்கோம். எஸ்டிகே வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு எஸ்டிகே 4141. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்புக்கு டிரான்சிஸ்டர் 52001943 யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு சின்ன அப்டேட் இதில் வந்து பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டயோடு, பிரிட்ஜ் டயோடு வந்து ஒரு 35 amps பிரிட்ஜ் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்து ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தாங்களாலும் ப்ளஸ் மைனஸ்னால செட்டு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலேட்டர் போட்டு ஒரு கூலிங் ஃபேன், கூலிங் ஐசி வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக சப்பு பக்கத்தில் ஒரு கூலிங் ஃபேன் வச்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட அப்டேட்டு. யாருக்கு தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், ரெடி பண்ணி கொடுக்குறோம். நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒயரிங்காக இருக்கட்டும், சால்டிங்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக 100 hours சால்டிங்கில் வந்து சால்டிங் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சோல்டிங்கில் ஒயர் எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்த பாயிண்ட் ரெடி பண்ணுறதுக்காக மெட்டீரியல் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்த ஒரு 2.1 ரெடி பண்ணோம், 5.1 ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணுற ஒரு பவர் சப்ளைக்கு, ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கு எந்த அளவுக்கு ஒயர் யூஸ் பண்ணிக்க பாருங்கள். 1.5 kg இருக்கும் ஒயரு, பக்காவாக இருக்கும். டெர்மினல் காப்பர் டெர்மினல் தான். கான்டாக்ட் பண்ணுங்கள், இது தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு தேவை 5.1 6.1 7.1 எது வேணுமாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், ரெடி பண்ணி தரோம். குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கும், ஒர்க்கும் ஃபினிஷிங்கும் தெளிவாக இருக்கும். தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.